நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. ஏம்மா ராணி, முதலாளி தங்கமானவர் சொல்லிட்டு இருந்திய, இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு? வர பால்காரன் தயிர்காரருக்கெல்லாம் பதில் சொல்றது யாரு? சம்பளம் இன்னைக்கு கொடுத்துருவாருப்பா. என்ன கொடுப்பாரோ போமா. சம்பளம் என்னதுன்னு தெரியாம வேற செய்யற வேலைக்கு இன்னைக்குதான் காதால கழிக்கிறேன். இல்லப்பா, இன்னைக்கு கட்டாயம் வாங்கிட்டு வரேன். பத்துமாப்பா? வேகத்தையா போயிட்டு வாமா. யாரது? லீலாவா? என்ன லீலா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு டேட் ஒண்ணு இல்ல, அதனாலதான் கொஞ்சம் லேட். ஓ ஆமா ஆமா, பால்காரன் தயிர்காரன் இந்த சர்வன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு இல்ல, அதனால இருக்கும். கரண்ட் வாழ்வு அப்படி அலட்சியமா வைக்காது. இதோ நான் ஒருத்தி 200 ரூபாயை எங்கே அலட்சியமா காணாம எடுத்துட்டு வீட்டுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன். அது மாதிரி நீயும் இதை போட்டு உடைச்சிட்டு முதலாளிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு முழிக்காத. ஆமாடா, வாழ்வு ரொம்ப காஸ்ட்லி, போட்டுக்கிட்டு உடைச்சு தொலைக்காத. அப்புறம் நம்ம நாடகத்துக்கு ஹீரோயின் கிடைக்காம அலையிறமே, அது மாதிரி வாழ்வுக்கு அலைய வேண்டி வந்துடும். உங்க நாடகத்துக்கு இன்னும் ஹீரோயின் கிடைக்கலையா? இல்லையே சார். நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நீ ஏன்டா கோச்சுக்கிற? என்ன சமாச்சாரம்? இல்ல சார், நம்ம லீலா அம்மாவே கதாநாயகியா ஆக்ட் பண்ணா என்ன? சச்சா நல்லா இருக்காது. ஏன் சார், ஆக்ட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அத சொல்லலடா. லீலா ஆக்டே பண்ண வேணாமே, சும்மா அப்படி ஸ்டேஜ்ல வந்து நின்னா போதுமே. அப்புறம் என்ன சார், ஆக்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அது பெரிய இடத்து பொண்ணு, நம்ம சும்மா அப்படி டிராமாவும் ஆக்ட் பண்ண கூப்பிட்டா அவங்க வீட்டுல ஏதாவது. இல்லையே, நான் எங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட நடிச்சிருக்கேனே. ஸ்கூல்ல யார் வேணாலும் நடிக்கலாம், அது ஒரு பெரிய காரியம் இல்ல. குழந்தைங்க கூட தான் நடிக்குது. ஆனா உண்மையான டிராமாவுல நடிக்கணும், அப்பதான் அதோட கஷ்டம் உனக்கு விளங்கும். ஆனா கரண்ட், லீலா நம்ம நாடகத்துல நடிக்கிறேன்னு சொன்னா அவங்க வீட்டுல அது இஷ்டத்துக்கு விரோதமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன லீலா? இல்ல. அப்ப நாம நாடகத்துக்காக தேடி தேடி அலைந்த கதாநாயகி கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சு கிடைச்சாச்சு. என்ன லீலா, உனக்கு சம்மதம் தானே? முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். ஆமா, முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அதெல்லாம் சும்மா. நானும் காலம்புற 7 மணில இருந்து தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கேன். காணாம போன பணம் கிடைக்கவே இல்லை. பணம் காணாம போச்சா? எவ்வளவு? 200 ரூபாய். சும்மா 200 ரூபாய் தானே? டோன்ட் வரி, நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், 1 2 200 ரூபாய் இல்ல, எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, வச்சுக்கோ. அட லீலா, சும்மா வச்சுக்கோ. காணாம போன விஷயம் வீட்டுக்கு தெரிய வேணாம், வச்சுக்கோ. இது என்னது? கதாநாயகி பாடம், இத படிச்சுக்கோ. அது பணம், இது பாடம். அத வச்சுக்கோ, இத படிச்சுக்கோ. இது அகல்யா பாடம், நாளைக்கு ஒத்திகை இருக்கு, நல்லா படிச்சுக்கோ. கவலைப்படாதே அகல்யா, என்னை தெரியவில்லையா உனக்கு? நான் தான் சூடப்படாமல் கிடந்த இந்த சுந்தர ரோஜாவை தேடி ஓடி வந்த தேவராஜன், இந்திரன் என் பெயர். இந்திரன்? ஆமாம், அமரத் தலைவன், ஐராவதம் உடையோன். அக்கிரமக்காரன். அட பாவி, அழியாத என் கற்பை அழித்து விட்டாயே. அபலைகளின் கற்பை சூறையாடுவதுதான் அமரர்கோனுக்கு கழகம். நீதான் தேவாதி தேவனோ வீராதி வீரனோ? ஐயோ, நான் ஏமாந்து கணவனை போல் வேஷம் போட்டு என்னை ஏமாற்றி விட்டான் இந்த காதகன். அட கடவுளே, கற்பரசியை ஏமாற்ற வந்த இந்த கபட நாடகதாரியின் வேஷம் உன் கண்களுக்கும் தெரியவில்லையா? கற்பரசியான உன் கண்ணுக்கே தெரியாத போல் வேறு எவர் கண்ணுக்குத்தான் தெரியும். போனதெல்லாம் போகட்டும், உன்கொடியே இப்படி வா. மறுபடியுமா? அட மகா பாதகா, அடுக்குமா இந்த அக்கிரமம்? சார், என்ன சார் இது? இந்த அம்மா ஒத்தியிலே சுயம் பேசுறாங்க, இதெல்லாம் பாடத்திலேயே இல்லையே சார். நீங்க வாங்க சார். உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு இந்த நாடகமே பிடிக்கல. அகல்யா வேஷம் என்னால போட முடியாது. அப்போ ஒண்ணு செய்யி, முனிவர் வேஷம் நீ போட்டுக்க, அகல்யா வேஷம் நான் போட்டுக்கிறேன். ஜனங்க தியேட்டர்ல என்ன போடுவாங்க தெரியுமில்ல? அது நீ சொல்லித்தான் தெரியணுமா? சரி லீலா, இந்த அகல்யா நாடகத்தை இதோட நிறுத்திடுவோம். வேற புது நாடகம் நடத்துவோம். என்ன நாடகம்? ஆசிய நாடகம் நடத்துவோம். படுக்க புரட்சி நாடகம் நடத்தலாம். அப்ப அகல்யா அவதான் கல்லாயிட்டாள. கல்லாயிட்டாளா? அப்ப நான் மிதிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. போட, இங்க நாடகமே ஸ்டாப். ஒரு ராமர் வந்துட்டாரு சாப விமோசனம் பண்றதுக்கு. போட கழுது. லீலா வா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். எல்லாம் எடுத்து வைங்கடா. ஆமா லீலா, நானும் இத்தனை நாளா பாக்குறேன், ஒரு நாளாவது உங்க வீட்டுக்குள்ள என்ன கூப்பிடுறியா? ஏன் வாங்கல? உங்களை எல்லாம் சும்மா கூப்பிடலாமா? ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ணி அப்புறம் என்ன கூப்பிடணும்? எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். அப்ப நான் வரட்டுமா?
இங்க யாராவது ஓடுறத பாத்தீங்களா? பாக்கல போய் பட்டுங்க. அங்க பின்னால சமயக்கட்டு போயிடணும். போங்க. என்னத்தான் என்ன நடந்தது? அந்த ராஜாவை நீங்க வர சொன்னியா? ராஜா சொல்லியா? சொல்லலையா? வந்துட்டானே. எங்க இங்க வந்துட்டான். எப்போ? மெத்தல இருந்து ஓடி வந்தா நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். அவனை கூடப்படாது. போச்சு போச்சு. நீ போய் அவனை பிடிச்சு கொன்னு கொன்னு பாத்துறேன். கொன்னு முடிவுதான். சமாதானம் சமாதானம் சமாதானத்தோட கொல்லு பிடிச்சு கொண்டாயிருக்கான. இது என்ன? இது நான் வாங்கி கொடுக்கலையே, எப்படி வந்தது? உடனே நான் வாங்கலையே. ஓஹோ, இவ்வளவு தூரத்துக்கு முத்தி போச்சா? அமைதியா இருந்து ஆளை கையும் களவுமா பிடிக்கணும்.